இதுக்கெல்லாம் எதுக்கு சார் தேங்க்ஸ்? ஓகேப்பா. கையில் லட்டு மாதிரி கிடைச்ச மிஸ் பண்ணிட்டேனே. பைக் நம்பர் கூட பார்க்கல. என் கண்ணில் மாட்டிட்டு இல்லை, எங்கே போனாலும் விட மாட்டேன்டா. அடுத்தது பாரு. இத கொஞ்சம் டைப் பண்ணி பிரிண்ட் அவுட். சிஸ்டம் வர்க் ஆவல. கீதா கிட்ட கொடுத்துருங்க. குட் மார்னிங் மேடம். ஓகே. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். ஸ்டேட்மென்ட் பாரு. நேத்து கோயம்புத்தூருக்கு அனுப்ப வேண்டிய பார்சல் ஒன்னு மிஸ் பண்ணிட்டீங்களே, அது அனுப்பியாச்சா மேடம்? இனிமேலாவது கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே மேடம். ஜெயந்தி, என்னைக்கு இல்லாம ஏன் இவ்ளோ லேட்டா வர? கொஞ்சம் ஃபீவரிஷா இருந்துச்சு, அதான் கிளம்ப முடியல, லேட் ஆயிடுச்சு. ஹாஸ்பிடல் போனியா? டேப்லெட் எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டேன். சரி. அப்புறம் இந்த மாசம் வேற என்ன லிஸ்ட் எடுக்கணும்? இந்த மாசம் கேகே நகர் பிரான்ச்சோட லிஸ்ட் மட்டும் தான் எடுக்கணும். ஓகே. விழுப்புரம் அது இன்னும் வரல. மித்ரா, மேனேஜர் எங்க ஆளே காணோம், கேபின்ல இல்லையே. அவர் இன்னும் வரவே இல்ல. இன்னும் வரவே இல்லையா? எப்பயும் கரெக்டான டயத்துக்கு வந்துருவாரே. ஒருவேளை உனக்கு உடம்பு சரியில்லாத போல அவருக்கும் உடம்பு சரியில்லையோ என்னவோ. சும்மா சொன்னேன் ஜெயந்தி, நீ ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, அதான் சொன்னேன். ஒழுங்கா வேலையை பாரு. நீ சொல்லுடி. ஈரோடு ஓகே டிக் பண்ணிக்கோ. அப்புறம் காஞ்சிபுரமும் ஓகே டிக் பண்ணிக்கோ. சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. என்னாச்சு? நீ அமுதா வீட்டுக்கு தானே போறேன்னு சொன்னாரு, அவளே கேப்போம். எப்ப பாரு சங்கு ஊதுற மாதிரி இது ஒண்ணு கத்திக்கிட்டே இருக்கு. அவ வந்து எடுக்கறாளா பாத்தியா? எல்லாம் திமிரு. போன கண்டுபிடிச்சாங்க. எவன் கண்டுபிடிச்சானோ அவன் கைய கால வெட்டணும். பா, இந்த போனாலேயே எத்தனை பொம்பளை பசங்க கெட்டு சீரழிஞ்சு போகுது தெரியுமா? ரோட்ல போற வர வண்டி கூட தெரியாம அப்படியே நோண்டிக்கிட்டே போகுதுங்க. ஓயாது போல இருக்குது, தலை வலிக்குது, நிம்மதியா டீ கூட குடிக்க முடியாது போல இருக்கே. ஐயோ, எனக்கு வர ஆத்திரத்துக்கு போனை தூக்கி அப்படியே நொறுக்கின போல இருக்கு. இவளும் எடுக்க மாட்டேங்கிறா. ஒருவேளை ஒர்க் அவுட் ஆகி 2 பேரும் மகாபலிபுரம் போயிட்டு இருப்பாங்களோ? எப்படியோ இங்கதானே வந்தாகணும். கேப்போம். வாங்கடி. ஹலோ, ஆர்ஆர் கொரியர் ஆஃபீஸ் தானே? ஆமாங்க, இது கொரியர் ஆஃபீஸ் தான். என்ன விஷயம்? உங்க மேனேஜர் இருக்காரா? மேனேஜர் வரலங்க. ஏதாவது கொரியர் அனுப்பணுமா? சொல்லுங்க, புக்கிங் நாங்க பண்றோம். யாரு? தெரியல மேடம். தெரியாம தான் பேசிட்டு இருக்கியா? மேனேஜர் பத்தில எதுக்கு சொல்ற? கூட. ஹலோ, யாருங்க? நீங்க யாரு? மேனேஜர் இல்லாதப்ப இங்க நான் தான் இன்சார்ஜ். ஆமா, நீங்க யாரு? என்ன விஷயம்? நான் மூர்த்தியோட சிஸ்டர் சிவரஞ்சனி. ஓ, அப்படிங்களா மேடம்? என்ன விஷயம் சொல்லுங்க மேடம். சார் வந்த உடனே ஃபோன் பண்ண சொல்றேன். அவ மொபைல் ஸ்விட்ச் ஆஃபா இருக்கு, ஆஃபீஸ்க்கும் வரலன்னு சொல்றீங்க. அவ எங்க போயிருக்கான்னு ஏதாவது ஐடியா இருக்கா? வீட்ல இருப்பாரு மேடம்.
இல்ல வீட்டுக்கு போய் காலையில பார்த்தேன், அங்கேயும் இல்ல. ஆபீஷியலா எங்கேயாவது போறேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போனானா? இல்லைங்களே மேடம். சரி, முக்கியமான விஷயமா பேசணும். அவன் வந்த உடனே எனக்கு கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. ஓகே மேடம், கண்டிப்பா சொல்றேன். ஏண்டிமா, என்ன கதவு திறந்து போட்டு தூங்காம குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்திக்கிட்டே இருக்க? அவர் இன்னும் வரல சித்தப்பா வீட்டுக்கு. ஆமா, சின்ன குழந்தை வரலன்னு தேடுறியா? போய் படு, அவன் வரும்போது வருவான். ஐயோ இல்ல, காலையில நீங்க எல்லாரும் சேர்ந்து அவர் மேல திருட்டு பட்டம் கட்டிட்டீங்க. அப்ப கோச்சிட்டு போனவர் தான். எங்க போனாரு, என்ன ஆனாருன்னு ஒண்ணுமே தெரியல. ஆமா, அவன் பெரிய உத்தம புத்திரன், உண்மை பேசுறதுல அரிச்சந்திரன். அவன் பழைய திருடன் தானே. சும்மா இருங்க சித்தப்பா, அவர் இப்ப முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப தெரிஞ்சிட்டாரு. எந்த தப்பு தட்டாக்கும் போறது இல்ல, இப்ப குடிக்கிறது கூட இல்ல தெரியுமா? ஐயோ, காலையில இருந்து அவனாலேயே எனக்கு பெரிய தலைவலி. பத்தாவதுக்கு நீ வேற அவன் புராணத்தை பாட ஆரம்பிச்சிட்டியா? தாயே, நான் ஏதோ தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். அவன் புராணத்தை என்கிட்ட பாடாது. போவியா நீயும் உன் புருஷன்? கலைவாணி, மாமா வந்துட்டீங்களா? என்னாச்சு, ஏன் இவ்வளவு லேட்டு? எங்கடி அந்த கிழமை? ஐயோ ஐயோ, குடிச்சிருக்கீங்களா? எங்க அந்த கிழமை? என்ன மாமா இதெல்லாம்? கூப்பிட உனங்க. எது குடிச்சிங்க? கூப்பிடுறேன்னா உன் புருஷன் குடிக்கிறது இல்லைன்னு குறைப்பட்டுக்கிட்டல, அந்த குறைய தீர்த்துட்டான். யோ மாமா, என்ன திருடன்னு சொல்லிட்டல, அதுக்காக தண்ணியை போட்டு வந்து கலாட்டா பண்றிய? வடமொழியை எழுப்பி உன் லட்சணத்தை காட்டுமா? என்ன பயமுறுத்துறியா? நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். மனசாட்சிக்கு மட்டும் தான் பயப்படுவேன். என்ன அசிங்கப்படுத்தினல? யோ, சத்தியமா சொல்றியா? அந்த பணத்தை நான் எடுக்கலையா? அதை புரிஞ்சுக்கையா? புரிஞ்சுக்கிட்டேன்டா, புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக தண்ணியை போட்டு சவுண்ட் போடுறிய? போய் படுப்போ, கூட்டிட்டு போன. யோ மாமா, இல்லையா? மாமா மாமா, நான் ஒண்ணு கேக்குறேன். பணத்தை நான் எடுக்கல, அப்ப அந்த பணம் எங்கேயா போச்சு? அது வீட்டுக்குள்ள இருக்க பயந்துகிட்டு ஓடி போயிடுச்சு. போடா பரதேசி, பணத்தை எடுத்ததும் இல்லாம தண்ணியை போட்டு தகராறு பண்ற. நீ என்ன வேடிக்கை பாக்குறியா? ஐயோ சும்மா இருங்க, நீங்க போங்க சித்தப்பா, கோச்சிக்காதீங்க. சும்மா இருங்க. இல்லன்னு சொல்றல மாமா. ஏய் பாத்தியா, நான் போனா கூட விடாம நிக்க வச்சு பேசலாம் பாரு. டேய், என்னடா கேட்கணும்? என்ன கேட்கணும்? கேளுடா. ஐயோ கொஞ்சம் சும்மா இருங்க மாமா. நான் அந்த பணத்தை எடுக்கல, பணம் எங்கேயா போச்சு? எங்க போச்சுன்னு தெரிஞ்சாகணும். நீங்க சும்மா இருங்க, நீங்க போங்க சித்தப்பா, போங்க சித்தப்பா, போங்கன்னு சொல்றேன். சும்மா இருடி. கோ கோ. இல்லையா? இல்ல இருமா. மாமா மாமா, சத்தியமா சொல்றேன், நான் தகராறு பண்ண வரல கலைவாணி. தயவு செய்து என்ன பேச விடு, என்ன புரிஞ்சுக்கோ. ஒரே வார்த்தை கேட்கிறேன், அவன் நிம்மதியா போய் படுக்கணும். நான் தொல்லைப்பட மாட்டேன். யோ ஏமாமா, நீ பெரிய மனுஷன் தானே? ஆமா. நீ அப்பா மாதிரி தானே? நான் அவன் புள்ள மாதிரி தானே? ஆமா. கொஞ்சம் கூட ஈவு இறக்க இல்லாம நான் தான பணத்தை எடுத்து நான் பாண்டமா என் மேல பழி போடுறிய நியாயமா? நீ சாமி கும்பிடுறதானேயா? உன் மனசாட்சியை தொட்டு சொல்லியா நானா எடுத்தேன்? சத்தியம். என்னடா தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி நானா எடுத்தேன்னு கேட்டுட்டே இருக்க? சத்தியம் பண்ற நேரமாடா இது? பரதேசி, கூட்டிட்டு போன. தகராறு பண்றீங்க? இல்ல இல்ல, நான் தகராறு பண்ணல கலைவாணி.
நான் மனசு நொந்து போய் வேதனை பேசுறேன் கலைவாணி. நான் இன்னைக்கு குடிச்சது இந்த ஆள ஒரு கேள்வி கேட்கணும் தான் கலைவாணி. நீங்க அந்த பணத்தை எடுக்கல, அப்புறம் எதுக்கு வேதனை பண்றீங்க? தாய்க்க முடியல. என் வீட்டுல எனக்கு திருட்டு பட்ட கட்டுறதால தாய்க்க முடியல கலைவாணி. அதான் குடிச்சிட்டு வந்தேன் கலைவாணி. எனக்கு சந்தேகம் வரலாம், இந்த கிழமை உங்க சித்தப்பா மேலதான். அவன் தான் பணத்தை எடுத்துக்கணும். இன்னைக்கு குடிச்சிட்டு வந்து சித்தப்பா மேல சந்தேகப்படுவீங்க, நாளைக்கு குடிச்சிட்டு வந்து அண்ணனையே சந்தேகப்படுவீங்களா? ஐயோ இல்ல கலைவாணி. போதும் போதும், நிறுத்துங்க. நம்புன நீங்க திருந்துட்டீங்கன்னு நினைச்சேன், ரொம்ப சந்தோஷப்பட்டேன், நிம்மதியா இருந்தேன். ஆனா இன்னைக்கு குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா, இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு, இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு. எனக்கும் உங்க மேலதான் சந்தேகம். நீ கூட என் மேல சந்தேகப்படுற? சந்தேகம் இல்ல, உண்மைதான். நீங்க தான் எடுத்திருப்பீங்க. குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா, நீங்க தான் எடுத்திருப்பீங்க. நீங்க தான் பணத்தை எடுத்திருப்பீங்க. கலைவாணி, சத்தியமா அந்த பணத்தை நான் எடுக்கல கலைவாணி. அந்த 1 லட்சம் எனக்கு சம்பந்தம் இல்லை கலைவாணி. ஆமா கலைவாணி. நீ கலைவாணி, நீ என்ன நம்பலன்னா அப்புறம் என்ன கலைவாணி? யாரும் நம்பல. நான் சொன்ன யார் நம்புறது வீட்டில்? யாரும் நம்பல. நம்ம வீட்டில் நான் எடுக்கலன்னு சொன்ன யார் நம்ப மாட்டுறாங்கன்னு வீட்டில். நான் திருடல, நான் திருடலன்னு சொன்ன யாரும் நம்ப மாட்டேன். நான் எடுக்கல படத்தை, நான் எடுக்கல படத்தை எடுக்கல. அட வாங்க வாசு, உள்ள வாங்க, உட்காருங்க. உடம்புக்கு இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல, நல்ல வேளை தேளி என்ன கடிச்சிச்சு. குழந்தைய கடிச்சிருந்தா என்ன இருக்கும்ல? இப்ப பரவாயில்ல தானங்க? செல்லம்மா தான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் எல்லாம் பாத்துக்கிட்டா. செல்லம்மா இருக்காங்களா? இருக்கா. உட்காருங்க, கூப்பிடுறேன். செல்லம்மா, வா வாசு. உட்காரு. இருக்கட்டுங்க. என்ன? நான் திருச்சியில இருந்தப்ப நீங்க போன் பண்ணீங்க, அதனாலதான் வர முடியல. தப்பா எடுத்துக்காதீங்க. தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதான் போன்ல சொன்னியே. இத சொல்றதுக்கு தான் இவ்வளவு தூரம் வந்தியா? நீங்க வீட்டுக்கு வந்துட்டு போனீங்கன்னு அம்மா சொன்னாங்க. ஆமா, அமுதாவை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். அம்மா எதையுமே சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. சின்ன சின்ன விஷயத்தை கூட பெருசுப்படுத்தி பிரச்சனையாக்கிடுறாங்க. நீங்க வீட்டுக்கு வந்தப்ப கூட அமுதாவை பத்தியும் மணியரசை பத்தியும் தப்பா பேசியிருக்காங்க. அதை கேள்விப்பட்டோன்னு எனக்கே கஷ்டமா இருந்துச்சு.
உங்க மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். அதனாலதான் அம்மாவுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்திருக்கேன். இல்ல வாசு, நீதான் உன் அம்மாவை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. எந்த தாயும் தான் பிள்ளையோட வாழ்க்கை கெட்டு போனோன்னு நினைக்க மாட்டாங்க. உன் அம்மாவும் அப்படிதான். என்னதான் அவசரமான சூழ்நிலையா இருந்தாலும் அர்த்தராத்திரில யாருக்கும் சொல்லாம கொள்ளாம போனா யாருக்கு தான் கோவம் வராது? வரும். ஆனா அதுக்காக அவங்க சந்தேகப்பட்டதும் நியாயம்னு சொல்லல. ஏன்னா என் தம்பி மேல நம்பிக்கை இருக்கு. அதை விட அமுதா மேலயும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா ஒரு விஷயம் வாசு, அமுதாவுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அவ சொல்லாம மறைக்கிறா. ஒரு விஷயத்தை சொல்லாம மறைக்கிறது பெரிய பிரச்சனை. அத அவ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. ஏற்கனவே இப்படிதான் தனக்கு குழந்தை பிறக்காதுன்னு நினைச்சு அவளா ஒரு முடிவு எடுத்துட்டு நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் வாழ்க்கை அழிஞ்சு போனாலும் பரவாயில்லன்னு உன்னை விட்டு ஒதுங்கி போனோன்னு அவன் நினைச்சா. ஏன்னா அவ உன் மேல அந்த அளவுக்கு உயிரா இருக்கா. ஆனா அவ நல்லது செய்யறதா நினைச்சு எடுக்கிற முடிவுல எல்லாரோட மனசு எந்த அளவுக்கு பாதிக்கப்படுதுன்னு அவ உணரதே இல்லை. அது முதல்ல அவளுக்கு புரிய வைக்கணும். புரிய வைக்கணும்னா இப்ப அவ என்ன பிரச்சனையில இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் வேணா அமுதா கிட்ட என்ன ஏதுன்னு பேசி பார்க்கட்டுங்களா? இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் வாசு. நீங்க மட்டும் இல்ல, நானே கேட்டாலும் அவ சொல்ல மாட்டான். அவளுக்கு பிரச்சனை இருக்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னா, அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது இல்லாத மாதிரி காட்டிப்பா. அதையும் மீறி கேட்டோம்னா பயங்கரமா பொய் சொல்லுவா. அப்புறம் அதுவே இன்னொரு பிரச்சனைக்கு காரணமாயிடும். பாப்போம் வாசு, அவ நடவடிக்கையை கவனிப்போம். பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை தீர்த்து வைப்போம். ஆளாளுக்கு ஒரு பக்கம் பிரச்சனை இருந்தாலும் இந்த சூழ்நிலையிலையும் அமுதா மேல முழு நம்பிக்கை வச்சிருக்க பாரு, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாரு என்ன சொன்னாலும் அந்த நம்பிக்கை எப்பவுமே என்கிட்ட இருக்கும். ரொம்ப சந்தோஷம் வாசு. நான் வரேங்க. சரி வாசு, இந்த விஷயத்துல அம்மா ஏதாவது பேசினா கூட நீயும் அம்மா கூட சண்டை போடாம கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு போ. சரி வரேங்க.